நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபோர் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. உங்க பேர் சொல்லுங்கக்கா. நீங்க என்ன வேலை செய்றீங்க சொல்லுங்க. பானு என் பேர். நான் கார்டன் வேலை செய்கிறேன். உங்க வீட்டில் நீங்க மட்டும்தான் வேலை செய்றீங்களா? எங்கள் வீட்டுக்கார் செய்கிறாரு. சின்ன பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு இருக்குது. பெரிய பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன். பையனுக்கு கல்யாணம் ஆயிடுது. 2 பையன் இருக்குது. பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்குது. வீட்டுக்கார் சாசனில் தான் சும்மா கம்மி தான் கான்ட்ராக்டில் செய்கிறாரு. நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு தான் சாப்பிட்றது. பையனுக்கு கல்யாணம் பண்ண கடை அடித்தோம். கடை அடிச்சுன்னு வரோம். பொண்ணு கல்யாணம் பண்ண கடை அடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் ஆன கடன் கொடுத்துட்டான். 2வது பையனுக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை சொந்த வீடு தான் நமக்குலாம். 2 வீடு இருக்குது. இது சுனாமி வீடு தெரியுங்களா? அதுமாரி 2 வீடு இருக்குது. எங்கள் மாமியாருக்கு கொடுத்தவங்க ஒரு வீடு அது இருக்குது. எனக்கு ஒரு வீடு வந்தது, அது இருக்குது. சொந்த வீடு தான். கிராமம் தானே, புத்துப்பட்டுன்னா அந்த ஊர் கிராமம் தான். இந்த வாடகை வீடெல்லாம் அவ்வளோ அங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அங்கே சொந்த வீடு தான். சரி, ஓகே. புத்துப்பட்டு கிராமன்றீங்க, அப்போ விவசாயம் எதாவது பண்ணுறீங்களா? நம்ம வீட்டில் நிலம்லாம் இல்லை. இது வீட்டு மண் மட்டும்தான் இருக்குது. அந்த நிலம்லாம் தான் இங்கே வர முடியாது வேலைக்கு. அப்புறம் மல்லாட்டை போட, நெல் நட, கேவுரு நட, அது இது ஏதோ ஒரு வேலை இருக்குல்ல, அது நமக்கு அந்த வேலை இல்லை, நிலம் இல்லை. வீட்டு மண் மட்டும்தான் இருக்குது. சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு கிளம்புவீங்க? காலையில் 8:15 கிளம்புவோம். 8:15 இங்கே 8:30 அங்கே வந்துடணும். 8:15 சாப்பிட்டு ஆட்டோவில் ஒரு ஆட்டோவில் வருவோம். நாங்கள் கும்பலாக ஒரு 6-7 பேர் வருவோம். வந்து இங்கே இறங்கினா 8:30 உள்ளே வந்துடணும். சாயந்தரம் 4:30 மணிக்கு விடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் 4:30 தான் வீட்டுக்கு போய்ட்டு அப்புறம் ஆட்டோலாம் வர லேட்டாகிடும். 5 மணி ஆகிடும் வீட்டுக்கு போவேன். அப்புறம் போய் தான் சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாம் பண்ணுவோம். காலையில் இப்போ சமைச்சு வச்சுட்டு வந்துடுவீங்க? மதியமும் காலையில் நைட்டு போய் சாப்பாடு செஞ்சு. சரி, ஓகே. உங்களுக்கு எப்படி இந்த வேலை கஷ்டமாக இருக்கா, இல்லை கார்டன் வேலை ஈஸி தானே அப்படின்னு? சேம கஷ்டமாக இருக்குது வேலை. சரி, நீங்கள் இந்த வேலைக்கு எத்தனை வருஷமாக இங்கே வேலை செஞ்சுருக்கீங்க? ஆனால் 8-9 வருஷமாக செய்கிறோமாங்க. அதுக்கு முன்னாடி வரதான் கொல்லி வேலைக்கு தான் போயிருந்தோம். கொல்லி வேலைக்கு போயிருந்தோம். மல்லாட்டக்கலை, நெல்லிக்கலை, நெல்லி அரைக்க, அது விவசாய வேலைக்கு போயிருந்தோம். இப்போ ஒரு 10 வருஷம் மேலே செஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வருமானமே உங்களுக்கு குடும்பத்துக்கு போதுமானதா இருக்கா? அப்படின்னா பண்ண முடியுதான். நமக்கு தான் வேலை தான். வேறு வேலைக்கு நம்ம படிச்சு இல்லை, நான் படிக்காதோ கையெழுத்து தான் மட்டும்தான் போட தெரியும். அப்போ நான் என்ன வேலைக்கு போக முடியும்? போனாங்க விவசாய வேலை தினமும் கிடைக்காது. அதான் பையனுக்கு கல்யாணம் பண்ணால் பையனுக்கு சரியாக சாசனில் வேலை செய்யணும், அவனுக்கு சரியாக வேலை இல்லை. அப்புறம் நம்மளும் வீட்டில் இருந்தால் ஒன்றும் சமாளிக்க முடியாது. கடன் வெட்டின்னு அந்த வேலைக்கு போய் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதான். சரி, பசங்களாம் உங்களை பார்த்துப்பாங்களா? பசங்க பையன் தான் கல்யாணம் ஆகி வேறு போயிட்டாரு. அவர் வருவாரா அவங்கள பார்த்துப்பாரா? அது நம்ம வீட்டில் தான் இருக்குது. மேலே இருக்கும் போடு. அவன் சம்பாதிக்கிறதே எனக்கு பத்த மாட்டுமான்றான். அவன் செலவு நான் கொடுக்குறான். அவர் இப்போ என்ன பார்க்குறாரு? அதுங்கெல்லாம் அது என்ன பார்க்குது, யார் பார்த்துக்குது, அதெல்லாம் இது பண்ண முடியல. அதுதான் அதான் அவங்க சம்பாதிக்கிறது பத்தலன்றாங்கன்னா நம்மளை பார்க்க முடியும். இன்னொரு பாப்பா ஒன்று கட்டி கொடுக்குற பாப்பா இருக்குது. காலேஜ் முடிச்சுட்டு இப்போ சாசனுக்கு போகுது வேலைக்கு. அது சம்பாதிக்கிறதே புள்ள கல்யாணம் பண்ண கடன் கொடுத்து வர. சரி, இப்போ உங்கள் பொண்ணுக்குன்னு கல்யாணம் பண்ணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் போய் கடன் வாங்கி அப்படி, அதாவது உங்களோட முதுமை காலத்தில் நீங்கள் செலவு பண்ணுறதுக்காக எதாவது சேர்த்து வச்சுருக்கீங்களா? இல்லைம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ அப்பாவே எப்படி கட்டி கொடுக்குறேன் நான். அது சீர் பண்ண தானே நான் எதனா சேஃப்டி பண்ண முடியும். அதுங்களை தானே ஒன்று சீர் பண்ணணும். எங்கள் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ண கடன் அதை அடிச்சுன்னு வரோம். என் பொண்ணு சம்பாதிக்கிறது அது எப்படின்றது புரியாமல் பண்ணின்னு கிடக்குறேன் நான். உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? 21 வயசு ஆகுது. 21 வயசு ஆகிடுச்சு. அது தம்பி கல்யாணத்துக்கு வந்த நகைலாம் பேங்க்கில் வச்சுட்டுருக்குறான். ஒரு 13 பவுன். சரி, அது 2,10,000 ஆயிடுச்சு. அதை மூக்கு கூட முடியாமல் இருக்குது. சரி, இந்த பையன் கடை அடைஞ்ச அதை மூட்டு அவனுக்கு கொடுக்காம நம்ம பாப்பாவுக்கு போட்டு கொடுக்கலான்ற அந்த நம்பிக்கையில் இருக்கிறான். அதையும் ஒன்று
ஊக்க முடியல. புள்ளி சரியாக வேலை இல்லைன்றான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? எப்படியோ ஒரு குடும்பம்னு ஓட்டின்னு வரோம். இதை நான் வேலை விட்டு இருக்க முடியுமா? எங்கள் வீட்டுக்காரு ஆனால் பார்க்குறது நாகரிகமாக அழகாக டீசெண்டாக இருப்பார். குடும்பத்தை பற்றி என்னன்னே தெரியாது. எவ்வளோ கடமை நான் தான் பதில் சொல்லி ஆகணும். இந்த குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் ரொம்ப அதிகம். கூடி பழக்கம் இருக்குது, எல்லா பழக்கமும் இருக்குது. வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அடி உத தான். நீங்கள் வாங்குவீங்களா அவர் வாங்குவாரா? அவர் நல்லா ஹைட்டாக இருப்பார், வாட சட்டமாக இருப்பார். எகித்தே பேச முடியாது. நான் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி பழக்கமெல்லாம் நம்ம பண்ண முடியாது. 2-3 வாரத்துக்கு மேலே எகித்தி பேசக்கூடாது. அவர் சம்பாதிக்கலாம் வீட்டில் கொடுப்பாரா? எதை கொடுக்குறேன்னா பாதி எதாவது காசு சொல்லுவார். மீண்டு கேட்டால் சண்டை அடி தான் வாங்கணும். என்ன பண்ண முடியுன்ற அதான் இது இல்லாத அந்த காலத்தை குடும்பம் பண்ணுற மாதிரி நான் குடும்பம் பண்ணின்னு வரேன். இப்போ என்ன எடுத்த உடனே என்னை விவகாரம் பண்ணுங்க, எனக்கு வாழ்க்கை வேணாம், ஆம்பளை வேணாம், நான் இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ அது குடும்பம் ரொம்ப கஷ்டமாக தான் நான் பிரிஞ்சு தானே போய்டும். சேம கஷ்டத்தில் நான் குடும்பம் பண்ணுறேன். வீட்டுக்காரும் சரியில்லை, பிள்ளையும் இப்போ நான் எதுவும் பண்ண முடியாது. ஒன்று கட்டி கொடுத்தாலும் கொஞ்சம் ஏழ்மையான இடம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். என்ன பண்ண முடியும்? சரிக்கா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் ஏதோ ஒன்று இருக்கும்ல. நான் இதெல்லாம் இதால் மட்டும்தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. எதுவுமே இல்லை. சின்ன பொண்ணு இருக்குது, கட்டி கொடுக்காத. அதை எப்படி சீர் பண்ணோம், அதை எப்படி கட்டி கொடுக்கணும், அந்த ஒரு எண்ணம் தான் இருக்குது. நம்ம விட்டுட்டு எத்தனை டைம் செத்துருக்கலாம். நம்ம செத்துட்டா அதுங்களுக்கு என்ன, நமக்கு நல்ல பேர். கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு அதுங்களை சீர் பண்ணி விட அதுனா ஒரு நல்ல பேர். நம்ம செத்துட்டா என்ன பேர் அதுக்கு? அதை வச்சு அந்த பொண்ணை எப்படியாச்சும் நம்ம கட்டி கொடுக்கணுன்ற ஒரு எங்கள் வீட்டுக்கார வயிறத்தில் சும்மா நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கை நிம்மதியாக கிடையாது. பிள்ளைங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அதை வச்சு நான் இது பண்ணல. இருந்தாலும் அது மனசு கஷ்டமாக இருக்குது. அதுங்க தாயின்ற பாசமே அவ்வளோ இல்லை. எங்கள் வீட்டுக்கார் திட்டின்னு தான் கிடப்பார். 3 பிள்ளை பிறகுறவர் வேலைக்கே போகலை. அது வரைக்கும் எங்கள் அம்மா கொடுத்து பார்த்துக்கினாங்க என்ன. இன்னமும் அதுமாரி தான். வயசாகிடுது அம்மாவுக்கு. சரி வேலைக்கு போகலாம். அப்பா இறந்துட்டாங்க. 2 வருஷம் ஆகுது அப்பா இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு வயசாகிடுது. சரியா வேலைக்கு தீலாம் போக முடியல, கை கால் ஓடிதுன்னு. அதுக்கு முன்னே என் பொண்ணுங்களும் நக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கள் அம்மா காசு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவரால் வச்சு நான் வாழலை. எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இதை வச்சு தான் நான் வந்தேன். பயங்கர கஷ்டமாக நான் வாழறது. அப்படி அடிப்பேர் தட்டியால் சொல்ல முடியாது. அவர் அப்படிலாம் அடிச்சார். அடிக்கலாமா? ஒரு தப்பு பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா அந்த தப்பு ஒன்றும் பேசணும் அடிச்சாங்க கூட அடிக்கலாம். அவர் என்னென்ன தான் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணுறது வரும்? இப்படிலாம் வாழ முடியுமா? இந்த சிந்தனையிலே இருப்பேன். இதெல்லாம் இப்படி பண்ணுறாரு, நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்ம ஏன் வாழணும், அந்த இது வந்தாக்கா நமக்கு எந்த ஞாபகம் வரும்? நீ இருப்பியா இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன்? இன்னி வரைக்கும் என் பசங்களும் உன்னை இப்படி பண்ணுறாரு அப்பான்னு ஒன்று சொன்னதே கிடையாது. எதுக்கு தெரியல அப்பா அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு. அவர் சொல்லுவார், என்னை அப்படி போனான்றா என்னை அப்படி பேசுகிறா அவரு முந்திக்காரு. நம்ம பெத்த பிள்ளைங்கள சொல்ல முடியுமா? அப்பாவை பற்றி தப்பாக சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். நம்மளை பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஒழுக்கமாக இருந்ததுன்னா ஒழுங்கான பேசுவார். நான் எவ்வளோ இது பண்ணின்னு வந்துட்டேன். சரி இன்னும் கொஞ்சம் காலம் அப்படின்ற மாரி எங்கே எப்படியா ஆகட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாரி போயின்னுக்கிறேன். நான் நமக்குன்னு எங்கே சேர்த்து வைக்க முடியுமா? சரி, உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன வயசாகுது? 51 வயசாகுது. 51. எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் படிக்கவே இல்லைடா. ஸ்கூலுக்கே போனது இல்லையா? படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. கையெழுத்து மட்டும் தான் போட தெரியும். கையெழுத்து உங்களுக்கு யாருக்கு போட சொல்லி கொடுத்தா? எங்கள் வீட்டுக்காரர் தான் கற்றுக் கொடுத்தாரு. கையெழுத்து மட்டும் சும்மா போடுவேன், மீதி எதுவுமே தெரியாது எனக்கு. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. என்றைக்கா ஒரு நாள் வாழ்க்கை மாறும். இனிமேல் நம்ம மாற போகுது மனசு. அது அவர் இப்படிலாம் பண்ணாருன்ற ஒரு பாசம் எங்கேருந்து வரும் சொல்லு. இது மட்டும் இல்லை, சின்னமாக பேசுவார் குடிச்சிட்டு. ஆனால் பார்த்தா அவரை அதுமாரி சொல்லவே மாட்டாங்க. அவருவா பேசுவாருன்னு நீட்டாக அழகாக இருப்பார். நல்லா அழகாக இருந்து என்ன பண்ணியும். நீங்கள் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிங்களா இல்லை அம்மா அப்பா சொல்லி? இல்லை அம்மா அப்பாலாம் பார்த்து வச்சுருக்கேன். நான் கழுப்புறம் பார்க்கேன். எங்கள் வீட்டுக்கு நெசல் இது புத்துப்பட்டு நெசல்லாம் இருக்குது அந்த பக்கம். பார்த்து தான் வச்சாங்க. எங்கள் அத்தை கட்டினாங்க, அவங்க பார்த்து வச்சாங்க. உங்கள் மாமியார்லாம் உங்களுக்கு நல்லா பழகுவாங்களா? அவங்க இருக்கிறாங்க தான். எங்கள் மாமியாருக்கு 6 பிள்ளை. அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. சரி. அவங்க பயங்கர கோவம் வருவாங்க. எங்கள் வீட்டுக்காரு என்ன சண்டை போடுவார். அவங்க என்ன கேட்பான்னு திட்டுவார்னு சொல்லிட்டு போயிருந்தா அவங்க தனியாகவே இருப்பாங்க. சரி, உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுமா. ஏன்? எனக்கு தெரியாது. ஒரு பாட்டு பாடுங்க எனக்கு. நிஜமா எனக்கு தெரியாதுமா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது? எதுவுமே தெரியாது. எனக்கு பாட்டே பாட மாட்டேன் நான். பழைய பாட்டு, இந்த எம்ஜிஆர் பாட்டு அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாதுடா. சரி, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு சொல்லுங்க.
அது எங்களுக்கு அதான் எனக்கு தெரியாது அதெல்லாம். படத்துக்கெல்லாம் போக மாட்டீங்களா? டிவி சும்மா கொண்டாரம் அது டிவி பார்க்க டைம் இருக்காது. சும்மா கொண்டாரம் டிவி பார்ப்போம். அப்புறம் இந்த வேலை வீட்டில் வேலை இருக்கும். பாப்பா வேலைக்கு போவா, அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.